நுட்பமான முறையில பல மோசடிகள்ல ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அதாவது இவர் என்ன முறையில இந்த மோசடிய செஞ்சிருக்காருன்னு சொன்னா, இப்போ வந்து ஆன்லைன்ல ஏதாவது பொருட்கள நாங்க ஆர்டர் பண்ணி வாங்குறோம். ஆர்டர் பண்ண உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு அக்கவுண்ட் நம்பர நமக்கு அனுப்புவாங்க. அந்த அக்கவுண்ட் நம்பருக்கு இந்த காச போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு போட்டதுக்கு அப்புறம் அந்த ரிசீட்ட எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. நாங்க அனுப்புவோம். இந்த மாதிரி போலியான ரிசீட்டுகள தயாரித்து மிகப்பெரிய அளவான மோசடிகள இவர் செஞ்சிருக்காரு. அதாவது முதல்ல ஒரு ஆன்லைன்ல ஆர்டர் பண்றது, ரிசீட்ட வந்து என்ன செய்றேன்னு சொன்னா, காசு ஒரு 15,000 சொன்னா, காசு போட்ட உடனே அந்த போலியான ரிசீட்ட அவங்களோட அக்கவுண்ட் நம்பர்லாம் போட்டு போலியான ரிசீட் தயாரிச்சு அந்த அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்றது. ஓகே, அவங்களும் காசு வந்துட்டு அப்படின்ற மாதிரி செக் பண்றாம அவங்க இந்த பொருட்களை அனுப்புவாங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல இவர் மோசடி செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு அரசியல்வாதியினுடைய நெருங்கிய நண்பர் அப்படின்னு சொல்லும் அடையாளம் காட்டப்பட்டிருக்காரு. இவரு ஒரு இடத்துல போயிட்டு என்ன செஞ்சிருக்காரு, ஒரு நாய்க்குட்டி வாங்கியிருக்காரு. இது 85,000 பெறுமதியான நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டிக்கான காசு வந்து பேங்க்ல நான் டிபாசிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டு இதே மாதிரியான போலியான இந்த பேங்க் ஸ்லிப்பை வந்து அனுப்பியிருக்காரு. அங்க செக் பண்ணும்போது காசு வரல. எனவே இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த நாய்க்குட்டியை வித்தவரு குற்றப்புலனாய்வு பிரிவிடம் இவர் வந்து முறைப்பாடு செஞ்சிருக்காரு. இவர் முறைப்பாடு செஞ்சது பிறகு, அதாவது சைபர் கிரைம்ல போய் முறைப்பாடு செஞ்சது, சைபர் கிரைமுடைய தொழில்நுட்பம் மூலமா இவரை விசாரிச்சு இவரை தேடி இருக்காங்க. இவர் வந்து ஒரு இறைச்சி கடையில 31,000 ரூபாவுக்கு இறைச்சி வாங்கியிருக்காரு. இதே மாதிரி நான் ஆன்லைன்ல காசு மாத்துறேன்னு சொல்லி ஆன்லைன் மாத்திரம்னு ஒரு ரிசீட் வரும் ஆன்லைன்லயே. அந்த மாதிரியான போலியான ரிசீட்டையும் அவங்களுக்கு காட்டி 31,000 ரூபாய்க்கு இறைச்சி வாங்கியிருக்காரு. இது மட்டும் இல்லாம 1,000,000, அதாவது 10,00,000 ரூபாவுக்கு கேக் வகைகள் வாங்கியிருக்காரு. இந்த கேக் கடைகள்ல வந்து கேக் வாங்கியிருக்காரு. அதாவது இப்போ இன்னொரு கடையில ஒரு கேக் வாங்குறது, இந்த கடையில வாங்குறது, ஒவ்வொரு கடைகளுக்கு இருக்குதானே. இந்த கடைகள்ல கிட்டத்தட்ட 10,00,000 ரூபாய்க்கு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த தேடுதலின் போது, இந்த முறைப்பாட்டின் அடிப்படையில இந்த நாய்க்குட்டிய வாங்கிட்டு போனார் தானே, அவர் முறைப்பாடு செஞ்ச முறைப்பாட்டின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. கைது செய்யப்படும் போது அவற்றை வீட்டினுடைய ஃப்ரிட்ஜில் வந்து பல வகையான கேக்குகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இவர் வாங்கி 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 ஃப்ரிட்ஜில் வச்சிருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு நுட்பமான முறையில, வித்தியாசமான முறையில மோசடி செஞ்ச ஒருவர் இலங்கையில கைது செய்யப்பட்டிருக்காரு.